தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயக்காவின் பெயர் அனுப்பப்பட்டமை ஐக்கிய தேசிய கட்சிக்கு தெரியாது. அவரின் இந்த நடவடிக்கை ஐக்கிய தேசிய கட்சியின் யாப்புக்கு முரணாகும். இது தொடர்பில் இன்று இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபயவர்தன தெரிவித்தார். புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாநாயக்காவின் பெயர் அனுப்பப்பட்டுள்ளமை தொடர்பில் நேற்று ஹாலியில் நடாத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் கருத்து வெளியிடுகையில், ஐக்கிய தேசிய கட்சிக்கு தெரியாமலேயே ரவி கருணாநாயக்காவின் பெயர் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. சிலிண்டருக்கு உரித்தான அரசியல் கட்சியின் மூலமே அவரின் பெயர் வர்த்தமானியில் வெளியிட அனுப்பப்பட்டுள்ளதாகவே எமக்கு அறிய கிடைத்திருக்கிறது. புதிய ஜனநாயக கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் தலதா அத்துகோரட அல்லது சட்டத்தரணி ட்ரோனால் பெரேராவை நியமிக்கவே கலந்துரையாடியிருந்தோம். இது தொடர்பில் உறுதியான தீர்மானம் எடுப்பதற்கு முன்னர் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நடவடிக்கையை ஐக்கிய தேசிய கட்சி யாப்பின் 4/3 உறுப்புரிமைகள் மற்றும் 97 உறுப்புரை 137 மற்றும் 8 உறுப்புரைகளை மீறும் நடவடிக்கையாகும். எனவே இந்த பிரச்சினை தொடர்பில் புதிய ஜனநாயக முன்னணியில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளுடனும் இன்று கலந்துரையாடி இறுதி தீர்மானம் எடுக்க இருக்கின்றோம் என்றாலும் ரவி கருணாநாயக்காவின் இந்த நியமனம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி என்ற வகையில் எமக்கு எதுவும் தெரியாது. தலதா அத்துக்குரலை தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே ஐக்கிய தேசிய கட்சி கலந்துரையாடி வந்தது. அது தொடர்பில் இன்று கலந்துரையாடி முடிவெடுப்பதற்கு இருந்த நிலையிலேயே இது நடைபெற்றுள்ளது. என்றாலும் இந்த சர்ச்சை தொடர்பில் இன்று காலை ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அனைத்து கட்சி பிரதானிகளுடன் இடம்பெறும் கலந்துரையாடலின் பின்னர் இறுதி தீர்மானம் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.